வாக்குத்தத்தங்களை சுதந்திரிப்பதன் ரகசியம் பொறுமையை உள்ள மிக்ஸ் பண்ணுறது. வாசிங்க, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால். அழகான வார்த்தை பேதுரு சொல்றார், 8ஆம் வசனம் வாசிங்க. உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாயிருக்க ஒட்டாது. பார்த்தீங்களா, இந்த விஷயம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா சில கிறிஸ்தவர்களை பார்க்கும்போது பயங்கரமாக பல வருஷ கிறிஸ்தவனாக இருப்பான், அவனோட வாழ்க்கையில் கனிகளே இல்லாத மாதிரி சிலரை நம்ம பார்த்துருக்குறோம். அவர்கள் எல்லாம் நம்மளுடைய விசுவாசத்தை சோதிக்கிறதுக்குன்னே அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளை அவங்க பார்க்கும்போது தான் நம்ம விசுவாசம் ஆடும். என்னடா இத்தனை வருஷமாக இவன் இருக்கிறான், ஒன்றுமே வாழ்க்கையில் நடக்கலைடா, நம்ம வாழ்க்கையில் நடக்கவா போகுது அப்படின்னு நம்ம அவிசுவாசத்தை ஏற்படுத்துகிற மாதிரி சில வாழ்க்கை. ஏன் அவங்க வாழ்க்கையில் நடக்கலை? கனியற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் கனியற்றவர்களாக இருக்கிறார்கள்னா அவங்க வாழ்க்கையில் விசுவாசத்தோடு கூட ஞானத்தோடு பொறுமை என்கிற விஷயங்கள் அவர்களுக்கு உண்டாயிருந்து பெருகுவதில்லை. இன்றைக்கி நைட்டு விசுவாசத்தை நாளை காலையில் வேணும், வரலையா வேற வாக்கு தத்துவத்துக்கு போயிடுவோம். அதே ஒருத்தன் சொன்னானே எல்லாமே உடனே கிடைக்கணாண்டாரு, உடனே நானா, என்னப்பா நீ சொல்கிறது ஒன்றும் புரியலையே அப்படின்னாரான். உடனே இல்லை, இந்த கோதுமையெல்லாம் இதை எடுத்து நாங்கள் அரைச்சி அப்புறம் மாவாக்கி அப்புறமேட்டு நாங்கள் ரொட்டி சுட்டு சாப்பிட்றதுக்கு இந்த கோதுமையெல்லாம் ரொட்டி சப்பாத்தியாகவே விளைஞ்சிச்சுன்னா நல்லா இருக்குமே நானா. அப்படியே 4 சப்பாத்தி சூப்பராக இருக்கும்ல, எடுத்து சாப்பிட்டு போயிடலாம். இந்த பருத்தியெல்லாம் இப்படி பருத்தி பஞ்சா வந்து அதை நாங்கள் நூலாக்கி அதுக்கப்புறம் நாங்கள் அது நெஞ்சு அப்புறம் கலர் கொடுத்து சட்டையை அதை டெய்லர்கிட்ட கூப்பிட்டு தச்சு இப்படி பண்ணுறதுக்கு சட்டை பேண்ட்டு சட்டையாகவே வந்துருச்சுன்னா, அந்த ஏக்கர் ஃபுல்லாக கோடு போட்ட சட்டை, இந்த ஏக்கர் ஃபுல்லாக செக்குடு ஷர்ட்டு, அந்த ஏக்கர் ஃபுல்லாக டிஷர்ட்டு, இப்படி இருக்கும். அப்படியே சக்குன்னு எடுத்து மாட்டிட்டு வந்துடலாம். நெல்லெல்லாம் இட்லி தோசையாகவே வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரா, நீ சொன்னால் செஞ்சுருவோம்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாழ்க்கையில் நம்ம வந்து எல்லாமே உடனே ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த உலகம் ஃபாஸ்ட்லேயே தான் இருக்குது. அதனால் நிறைய மிஸ் ஆகுது. ஆனால் பொறுமையாக இருக்கிறவர்களுக்கு தேவன் இளமையை மீட்டு கொடுக்குறார். ரொம்ப முக்கியமான வார்த்தை பொறுமை. சும்மா கிடையாது, அதுக்கு ஒரு கரையம் இருக்குது. என்னென்னா நம்ம லைஃப்பில் வந்து நிறைய நாட்கள் வீணாகுது. அந்த நாட்கள் அவர் கவனத்தில் கொண்டிருந்து நீங்கள் கர்த்தருக்கா அற்புதத்துக்காக பொறுமையோட காத்திருக்கும் போது உங்களுக்கு மறுபடியும் அந்த நாட்களை மீட்டு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையை நீங்கள் ஒரு காரியத்துக்காக பொறுமையை காத்திருக்கும் போது நிச்சயமாக அதற்கான காரியங்களை அதற்கான நாட்களையும் ஒரு திருப்பி தருகிறவராக இருக்கிறார். கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு பொறுமையை பற்றி ஒரே ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட பேசுகிறேன். அதில் வந்து த மிஸ்கன்செப்ஷன் ஆஃப் த என்டியூரன்ஸ். இப்போ நீங்கள் வியாதியாக இருக்கிறீங்க, அந்த வியாதியிலேருந்து சுகம் கிடைப்பதற்கு பொறுமை என்கிற வார்த்தையை தேவன் உங்களுக்கு சொல்லவில்லை. அதை புரிஞ்சுக்காங்க. இதை கொண்டு போய் வியாதியில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடுறாங்க. இதை நீங்கள் சொல்லி ஆவியானவர் சொன்னார். அதாவது தன்னிடத்துல 3 வருஷம் ஒரு ஊழியர் செஞ்சப்ப தன்னிடத்துல சுகத்துக்கு வந்த ஒருத்தனை கூட பார்த்து பொறுமையாக இருப்பா வியாதியோடன்னு சொன்னதே இல்லை. வியாதியிலிருந்து சுகம் பெறுவதை பொறுமையோடு அவர் இணைக்கவில்லை. ஆமேன். இன்னைக்கு காலையில் ஆவியானவர் சொன்னார், 3 வருஷம் ஊழியம் பண்ணார். 3 வருஷம் ஊழியம் பண்ணார். அவர் தொட்டதெல்லாம் உடனே நடந்துச்சு. இந்த உடனே நடக்கிறதுக்கு அவர் 30 வருஷம் காத்திருந்தார் அப்படின்னு. நம்ம வாழ்க்கையில் கூட உடனேன்னு சில நடக்கணும்னா கொஞ்ச நாள் காத்திருந்துக்கும் போது நடக்குதுன்னு. அப்போ கர்த்தர் சொன்னார், 30 வருஷம் நான் காத்திருந்த பிறகு தான் உடனேன்னு ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆனால் என்கிட்ட வியாதிக்கு ஜெபம் பண்ண வந்தான் பார்த்தியா, அவன் காத்திருக்கவே இல்லை. அவன் 30 வருஷம் காத்திருக்கலை. அவன் ஜெபம் பண்ண வந்தோன்னே உடனே அவனுக்கு நடந்துச்சு. நான் உடனே 30 வருஷம் காத்திருந்தேன், ஆனால் அவன் உடனே 30 வருஷம் காத்திருக்கலை. உங்கள் வியாதிகளை சுகப்படுத்துவதற்கு நான் பொறுமையாக காத்திருக்கணும் என்கிற இடத்துல நீங்கள் பொறுமையை கொண்டு போய் நீங்கள் வியாதியோட மிக்ஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஜெபங்களில் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ நீங்கள் கேட்டுக்கொள்ளும் போதே அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது எப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாயிருக்கும். கரங்களை கேட்டு கர்த்தர் நன்றி சொல்லுங்கள். அதே போல தான் நீங்கள் வந்து பொருளாதாரத்துக்காக ஒரு விஷயத்தை ஜெபிக்கும்போது வந்து நீங்கள் அதையும் பொறுமையோடு நீங்கள் இன்றைக்கி மதிய சாப்பாடுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் பொறுமையோடு இருப்ப அடுத்த வாரம் சாப்பாடு தருவேன்னு அவர் சொல்ல மாட்டார். ஸோ வியாதியும் உங்கள் வாழ்க்கையின் தேவைகளும் சந்திக்கப்படுவதிலே பொறுமை என்கிற இடத்துல தேவன் ஒரு இடத்துலையும் வியாதிக்கு வந்தவொன்னு சொல்லவே இல்லை. அதனால் உங்கள் வியாதியை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு நாமத்திலே அவைகள் சுகமடைவதாக என்று சொல்லும்போது தேவனுடைய கர்த்தர் அதை சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். அப்போ வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன், ஒரு டிவைன் ஹெல்த்தில் நான் இருக்கணும்னு விரும்புகிறேன் என்று நீங்கள் நினைக்கும்போது அது வந்து உடனடியாக கிடைக்காதது மாதிரி இருக்கலாம். ஆனால் பொறுமையாக நீங்கள் காத்திருக்கும் போது வியாதியே இல்லாத அந்த வாழ்க்கைக்கு நீங்கள் கடந்து வருகிறீர்கள். ஒரு பொருளாதார தேவைக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள், கர்த்தர் அந்த தேவையை உடனடியாக சந்திக்கிறார்.
ஆனால் தேவையே இல்லாத அளவு பொருளாதாரம் எனக்கு இருக்குன்றா நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்களே, அந்த இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஆகுதுன்னு போது நீங்கள் பொறுமையாக காத்திருக்கும் போது அந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அடுத்து பொருளாதார தேவைன்னு ஒன்று இல்லாத இடத்துக்கு வந்துடுவீங்க. மற்றபடி உங்கள் அவசிய தேவை, அன்றாட தேவைக்கு தேவன் பொறுமையாக என்று சொல்லுகிற தேவன் அல்ல, அவர் சரியான நேரத்தில் உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ரைட் டைமில் உங்களுக்கு உதவி செய்கிறார். அப்போ பொறுமை வந்து எங்கே வருது? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை பெறும்படிக்கு பொறுமை அவசியமாக இருக்கிறது. வியாதியை சுகமடைவதற்கல்ல. மனசில் எல்லாம் வச்சுக்காங்க. உங்கள் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு பொறுமையாக காத்துன்னு அவர் சொல்லலை. வாக்குத்தத்தம்னு ஒன்று பண்ணியிருப்பார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மேட்டரை பேசியிருப்பார் பாருங்க, அதை நீ பெற்றுக்கொள்வதற்கு பொறுமையாக காத்துன்றார். வியாதியை பொறுமையோடு நான் பல வருஷமாக சகிச்சுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. இன்னைக்கு இயேசு நாமத்தில் உங்கள் சரீரத்தில் பலவீனம் சுகமாகுது. இன்றைக்கு உங்கள் பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுது. சும்மா சாப்பாட்டுக்கும் வந்து உங்களுடைய வியாதி சுகமாவதற்கும் பொறுமை என்கிற வார்த்தையை நீங்கள் தவறாக இணைக்கப்படக்கூடாது என்கிற ஒரு விஷயத்தை சைடில் ஒரு ட்ராக்ல நான் சொல்லிடுறேன். தேவன் நமக்கு பைபிளில் எழுதப்பட்ட வாக்குத்தத்தங்கள், எழுதப்பட்ட உங்களுடைய ஐஸ்வர்யத்தை பற்றி, உங்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி, உங்கள் பிள்ளைகளை பற்றி, உங்கள் குடும்பத்தை பற்றி, உங்கள் வேலையை பற்றி, உங்கள் சமாதானத்தை பற்றி எழுதப்பட்ட வாக்குத்தத்தங்களுக்கெல்லாம் தேவன் வந்து மறுபடியும் உங்களிடத்தில் கன்ஃபார்ம் பண்ண வேண்டும் என்று நீங்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவைகள் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவைகளுக்கான எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷன் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவைகள் தானாக உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். ஞானஸ்தானம் எடுன்னு பைபிள் எழுதியிருக்கு. திரும்ப கர்த்தர் சொல்லியா நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க? நீங்கள் அவர் சொல்லாமலே நீங்கள் எடுத்துடுறீங்களே பைபிள் சொல்லுதுன்ட்டு. பைபிளில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தனிப்பட்ட கன்ஃபர்மேஷன் கேட்காம நீங்கள் நிறைவேற்றும் போது அப்படியே பைபிள் எழுதப்பட்டிருக்கிற உங்கள் குடும்பத்தை குறித்த ஆசீர்வாதத்தை குறித்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையும் தானாக அவர் நிறைவேற்றி கொண்டே இருப்பாங்க உங்கள் வாழ்க்கை. ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும்படிக்கு கர்த்தர் உங்களை அழைக்கும் போது, உங்கள் குடும்பத்திற்கு ஒரு விசேஷித்த வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கும்போது, அவைகள் நிறைவேறுவதற்கு நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் விசுவாசத்தை ஆப்ரேட் பண்ணும்போது அது டிலே ஆகுது அப்படின் போது நீங்கள் பொறுமையாக காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென். இந்த மிஸ்கன்செப்ஷன், இந்த பொறுமையை பற்றிய தவறான இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்றைக்குமே எடுத்துருங்க. இயேசு தன் இடத்தில் வந்த ஒருத்தனும் கூட, வியாதியில் வந்த ஒருத்தனும் கூட பொறுமையாக இருப்பா அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய ஒரு வாக்குத்தத்தம், இந்த காரியங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களோடு பேசியிருக்கிற விஷயங்கள், இவைகள் எல்லாம் வந்து நீங்கள் அதை நோக்கி போகும்போது, அல்லது நீங்கள் சின்ன விஷயங்களில் கூட சில நேரம் உடனே நடக்கலைன்னா நீங்கள் பொறுமையாக காத்துருங்க, அது நடந்துடும். அது நடந்துடும். 1 மணி நேரத்தில் நடக்கலாம், 1 டேயில் கூட நடந்துடலாம். ஈவன் நீங்கள் சிக்னஸ் கூட ஜோம் பண்ணும்போது கூட நீங்கள் உடனே ஒரு மாற்றம் தெரியலன்னு யோசிக்க வேணாம். காலையில் ஜெபிச்சு மதியத்துக்குள்ளே சரியாயிடும் உங்களுக்கு. நீ பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன் சொல்லுவோம். ஆமேன். இப்போ யாக்கோபில் வந்து ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம அங்கொன்று இங்கொன்றுமா அப்படி பொறுமையை பற்றி லைட்டாக அப்படியே பார்த்துக்கிட்டே வரோம். யாக்கோபு 1ஆம் அதிகாரம், யாக்கோபு 1, 2, 3, 4. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது, பலவிதமான சோதனைகளில் நீங்கள் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பார்த்தீங்களா? உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை. விசுவாசம், அடுத்து விசுவாச பரீட்சை. விசுவாச பரீட்சைன்னா என்ன? விசுவாசம்னா நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, கேட்டோன்னா அது உங்களுக்கு கிடைக்கிது, இது விசுவாசம். விசுவாச பரீட்சை என்ன தெரியுமா? நீங்கள் ஒன்று கேட்குறீங்க, கேட்ட பிறகு கிடைக்கல, ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, ஒரு சேஞ்சஸும் இல்லை. இப்போ எங்கே தெரியுமா நீங்கள் இருக்கிறீங்க? விசுவாசத்தில் இல்லை, விசுவாச பரீட்சையில் நீங்கள் நிற்கிறீங்க. இந்த விசுவாச பரீட்சை அப்படின்றதில் வந்து நீங்கள் எப்படி ஜெயிக்கின்றதை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன் உங்கள்கிட்ட. அதாவது இப்போ விசுவாசம் இருக்குது பாருங்கள், விசுவாசம். இந்த விசுவாசம் வந்து நேராக ட்ராவல் பண்ணி இங்கே உங்களோட ஆசீர்வாதம் இருக்குது, உங்களுடைய ஆசீர்வாதம், சரியா? இந்த ஆசீர்வாதத்தை நோக்கி போய் இந்த ஆசீர்வாதத்தை பிடிச்சிருது. இதுதான் விசுவாசம். ஆனால் இந்த விசுவாசம் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு குறுக்க ஒரு கட்டையை போடுறான் பிசாசு, அந்த பாலை பிளாக் பண்ணுற மாதிரி. உங்கள் விசுவாசம் இங்கே என்ன செய்யுது? ஸ்ட்ரகிள் ஆகுது, ஆசீர்வாதத்துக்கு போக முடியல. ஜெபிக்கிறீங்க, நடக்கலை. கன்ஃபஸ் பண்ணுறீங்க, நடக்கலை, நடக்காத மாதிரி இருக்குது. நீங்கள் பேசுகிறீங்க, எல்லாம் அப்படியே இருக்குது, உள்ளுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சிருக்குன்ற ஃபீல் இருக்கான, வெளியில் ஒரு மாற்றம் இல்லை. உடனே இந்த விசுவாசம் வந்து பரீட்சை செய்யப்படும். இப்போ வந்து விசுவாச பரீட்சை நடக்குது.
அப்போ விசுவாசம் என்ன செய்யுது? ஆசீர்வாதத்தை எடுக்கிறதுக்கு டக்குன்னு இன்னொரு ரூட்டை பிடிக்குது. கையை தட்டி வந்தவருக்கு இன்னொரு ரூட்டை பிடிக்குது. விராலிமலை ரூட்டு வந்து அங்கே பிரச்சனை ஆயிடுச்சுன்னா டக்குன்னு மணப்பாறை ரூட்டை தூக்கு அப்படின்னு தூக்கி நேராக திருச்சிக்கு போகிற மாதிரி இந்த விசுவாசம் வந்து பரீட்சை வந்த உடனே நேராக இன்னொரு ரூட்டை பிடிச்சி இந்த ஆசீர்வாதத்துக்கு வருது. அந்த ரூட்டுக்கு பேர் தான் பொறுமை. கையை தட்டுங்க ஒருத்தர். ஆமே. another route of faith is called endurance. பொறுமை. இந்த ரூட்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா, இங்கே போனால் நீங்கள் இதை மட்டும்தான் வாங்குறீங்க விசுவாசத்துலேருந்து நேராக வரும்போது. ஆனால் இந்த ரூட்டில் வரும்போது ஏகப்பட்ட பிளெஸ்ஸிங்கை நீங்கள் வாங்குறீங்க. ஏன்னா போகிற வழி வந்து அப்படி வழி. இங்கே வந்து கடவுளோட சத்தம் கேட்குது. அடுத்து இங்கே வந்து தரிசனம் கிடைக்குது. இங்கே வந்து கேரக்டர் மோல்டிங் வந்து நடக்குது. கேரக்டர் மோல்டிங் இங்கே வந்து உங்களுடைய ஃபெய்த்து ஸ்ட்ராங் ஆகுது. இப்படி பல ஆசீர்வாதம். இந்த ரூட் வந்து கொஞ்சம் இந்த ரூட் வந்து பசுமையான ரூட்டு. இந்த பொறுமைன்ற இடம் பார்த்தீங்களா, இது வழியாக வரும்போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் ஆசீர்வாதத்தை மட்டும் சுதந்திரிக்காமல் என்னென்னலாம் நடக்குது? அடுத்த வசனம் வாசிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. அப்ப இந்த ரூட்ல நீங்க வரும்போது உங்களை வந்து எதிலையுமே குறைவில்லாம உங்களை பூரணராக்கிறது இந்த ரூட்டு. இந்த ரூட்டு உங்களுக்கு ஆசீர்வாதத்தை மட்டும் தருது. ஆனா இந்த ரூட்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு தருது. அதனால தான் முந்தின வசனம் சொல்லுது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை கொடுக்கும் என்பதை அறிந்து இந்த பரீட்சையை சந்தோஷமா எண்ணுங்கள். அல்லேலூயா. சில விஷயங்கள் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் சார், நான் வியாதி அதில் செய்யக்கூடாது. நீங்கள் வியாதி இன்றைக்கு உடனடியாக சுகப்படுத்தப்பட வேண்டியது. என்ன அதை பற்றி இப்போ கவலைப்படாதீங்க. டிலே ஆனாலும் சோமாயிரணும். இன்றைக்கி ஏசு நான் உங்கள் விசுவாசம் உடனே அதை ஆப்ரேட் பண்ண. வியாதி அன்றாட பணத்தேவை பற்றி பேசுகிறேன். நான் சொல்கிறது தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்கள், ஊழியத்தை குறித்து கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்கள், வேலையை குறித்து கொடுத்துருக்கிற வாக்குத்தத்தங்கள், வேலை ஸ்தலத்தில் உங்கள் உயர்த்துவதை குறித்து கொடுத்த வாக்குத்தத்தங்கள், பிள்ளைகளை குறித்து சொன்ன வாக்குத்தத்தங்கள், எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று சொன்ன வாக்குத்தத்தங்கள், இவைகள் நடக்காதது போல் காணப்பட்டாலும் இந்த விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உங்களுக்கு கொடுக்கும்போது அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஏனென்றால் அது எல்லாவற்றிலும் குறைவில்லாதவர்களாய் உங்களை ஸ்ட்ராங்காக்குகிறது. நண்புக்குரியவர்களே, இது நடக்கிறப்ப நடக்கட்டும் அப்படின்றது பேர் பொறுமை கிடையாது. பொறுமையை நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் நடக்கிறப்ப நடந்துக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறது பொறுமை கிடையாது. பொறுமைக்கான டெஃபினிஷன் அது கிடையாது. நான் இப்போ வாசிக்கிறேன் கேளுங்க. விரும்பும் போதே நடக்கணும் அப்படின்றது தான் உணர்ச்சி வசப்பட்ட மனநிலை. அது விசுவாசம் சொல்ல முடியாது. விரும்பும்போது நடக்க வேண்டும் என்கிற மனநிலையை விட்டுவிட்டு நடக்கும்போது நடக்கட்டும் என்பது பொறுமை அல்ல, அது சோம்பேறித்தனம். விரும்பும்போது நடக்க வேண்டும் என்கிற மனநிலையை விட்டுவிட்டு நீங்கள் நடக்கும் வரை விருப்பத்தை விடாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் பொறுமையாக இருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? நடக்கிறப்ப நடக்கட்டும்ன்றது பொறுமை கிடையாது. நடக்கிற வரைக்கும் விருப்பத்தை விட மாட்டேன்ன்றது தான் பொறுமை. இந்த உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையில் இருக்கிறவன் நடக்கலைன்னு விருப்பத்தை விட்டுருவான். ஆனால் பைபிள் சொல்லுது, நீ விருப்பத்தை விட்டுறாத. நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நீங்கள் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பரியந்தம் என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். அதே நம்பிக்கையோட நீ என்ன செய்யணும்? அந்த வசனம் எங்கே இருக்குது? எபிரேயரில் 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிங்க. நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து. விசுவாசத்தினால் நீடிய பொறுமையினாலும் யாரெல்லாம் சுதந்திரிக்கிறாங்களோ அவர்களை நீங்கள் பின்பற்றுங்கள். பின்பற்றுகிறவர்களா இருந்து உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையா இருக்கிறோம். ஆமென். பாருங்களேன், இந்த விசுவாசத்தில் பொறுமை மிக்ஸ் ஆகும்போது உங்கள் நம்பிக்கையில் ஒரு பூரணமான ஒரு நிச்சயம் வருமா? வெறும் ஃபெய்த்தில் இருக்கிறவனுக்கு கூட கிடைக்கும் கிடைக்காம போகணும் இருக்கும். ஆனால் பொறுமையை மிக்ஸ் பண்ணுறான் பாருங்கள், அந்த விசுவாசம் அருமையான விசுவாசம். அவனுக்கு டவுட்டே இருக்காது. அவன் பூரண நிச்சயத்தில் இருப்பானா. ஏய் எப்படியும் கிடைக்கும்யா, என்னையா சொல்கிற? செஞ்சுருவாரியா கர்த்தர்? செஞ்சுருவாரியா? அந்த பொறுமை அவனுக்குள்ள அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்குமா பாருங்க. அப்போ தானாய் நடக்கும் என்பதல்ல பொறுமை, அது அசட்டை, அது அசதி.
பைபிள் சொல்லுது, பொறுமைன்ற பிற நீ அசதியாக இருக்காத, முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையை காண்பி, பூரண நிச்சயம் உண்டாகும்படிக்கு நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். அந்த பொண்ணு சொன்ன மாதிரி வாக்குத்தத்தம்லாம் தானாக நடக்கும்ட்டு நாங்கள் உட்காந்துருந்தா அப்புறம் எதுக்குங்க வாக்குத்தத்தம் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குது. நான் சொல்கிறேன் கமெண்ட்டில் இருந்துச்சு, நான் பார்த்தேன். நான் சொல்கிறேன் அதெல்லாம் தானாக நடக்குன்ற வார்த்தையை நான் பயன்படுத்தவே இல்லையே. ஒரு இடத்துல கூட நடக்கிற வரைக்கும் அமைதியாருன்னு சொல்லலையே. பொறுமை என்பது நடக்கும் வரை அதை நடக்கட்டும் அப்படின்னு விடுறது கிடையாது. அது அசதி. அது நடக்கும் வரை என் விருப்பத்தை நான் விடுவதில்லை, நான் வைத்திருக்கிற நம்பிக்கையை விடுவதில்லை, என்னுடைய நிச்சயத்தை நான் விடுவதில்லை என்று தொடர்ந்து அத்தகைய மனநிலையிலேயே வார்த்தையின் மூலமாய் ஸ்திரப்படுத்தப்பட்டவர்களாய் நான் நிற்கும்போது, நான் பொறுமையாய் மட்டும் நிற்கவில்லை, நான் விசுவாசத்தோடு நிற்கிறேன். இப்பேற்பட்டவர்கள் ஒரு நாளும் தேவனிடத்திலிருந்து ஒன்றை பெற்றுக்கொள்ளாமல் போனதே கிடையாது. இங்கே சித்தம் இல்லாத காரியங்கள் கூட சில நேரம் ஒர்க் அவுட் ஆகுது. அப்போ இந்த விசுவாசமும் பொறுமையும் அத்தகைய வலிமை பெற்றதாக இருக்கிறது. இந்த பொறுமை எனக்கு பைபிள் ஒரு பிடிச்ச வசனம், ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டான் அப்படின்போது, இந்த பொறுமையாக காத்திருக்கிறான் பார்த்தீங்களா, அது அந்த பொறுமையாக இருக்கணும் பார்த்து கடவுள் ஏன் நேசிக்கிறாருன்னா, இந்த பொறுமை என்பது தாழ்மைக்கு அடையாளம். அதை நீங்கள் மறந்துடவே கூடாது. யார் தாழ்மையாக இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தாங்க பொறுமையாக இருப்பான். பெருமையாக இருக்கிறவன் பொறுமையாக இருக்கவே மாட்டான். பொறுமைக்கு எதிர்ப்பதம் பெருமை. ஏன்னா பொறுமை யார்கிட்ட இருக்குன்னா, தாழ்மை இருக்கிறவனுக்கு தான் பொறுமை இருக்கும். என்னைக்குதான் கர்த்தர் உயர்த்துவாரியா விடியா அப்படின்னு தன்னை தாழ்த்துறான். ஆபிரகாம் எவ்வளோ பெரிய ஆள், அவன் பொறுமையாய் காத்திருந்தான்னா எனக்கு அல்லு விடுது, அப்படியே நாடி நரம்பெல்லாம் ஆடுது. அவ்வளோ பெரிய மனுஷன் ஆபிரகாம்டா, ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ்டா. அவன் பொறுமையாக காத்திருந்தான்னா எவ்வளோ பெரிய தாழ்மை அது. ஆண்டவர் எனக்கு அந்த பொறுமை வேணும், ஏன்னா தாழ்மையோடு கனெக்ட் ஆன எல்லாமே எனக்கு வேணும் இயேசு நாமத்தில். இந்த உலகத்தில் தாழ்மை உள்ளவர்களை தேவன் பார்த்து கிருபை கொடுக்குறாராம். அவன் பொறுமையாய் காத்திருந்து, அதான் இப்போ இவர் நம்ம சாலமன் சொல்லுவார் ஒரு வசனம், அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். பிரசங்கி 7:8 வாசிப்போம். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது, பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். பார்த்தீங்களா, பெருமையுள்ளவனை பார்க்கிலும், அதுக்கு ஆப்போசிட் எதை சொல்லணும், தாழ்மை தானே சொல்லணும். தாழ்மையுள்ளவன் உத்தமன் அப்படி தானே சொல்லணும். ஆனால் தாழ்மைன்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் பொறுமைன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அப்போ பொறுமைக்கு இன்னொரு அர்த்தம் என்னது, தாழ்மை. அப்போ உடனே நடக்கணும் அப்படின்னா அவன்கிட்ட இருக்கிறது என்னது, பெருமை. சொந்தக்காரங்களாம் வீடு கட்டிட்டாங்க, உடனே நான் ஒரு வீடை கட்டணும், அதனால் லோனை போடு, கடனை வாங்கு, வீடை கட்டு, அடுத்து பேங்க்லேருந்து ஆள் வந்துட்டான், அவன் வீடை ஜப்தி பண்ண சொல்கிறான். இதெல்லாம் ஏன் உடனே செய்யணும்? ஏன்னா பெருமை. உடனே அவன் கார் வாங்கிட்டான், நான் வாங்கணுமியா, அவன் ஒரு வீடு கட்ட நான் கட்டணுமியா, அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்துறான் நானும் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமியா. ஜனங்கள் தனக்காக வாழ்கிறதே இல்லை, மற்றவனுக்காக வாழ்கிறான். அதனால தான் பொறுமை இல்லாமல் உடனே ஒன்று செய்யணுன்றான். ஆனால் சாலமன் எவ்வளோ பெரிய ஞானி, அவன் சொல்கிறான் பாருங்க, பெருமையில் முக்கியம் இல்லைடா, பொறுமை தான்டா முக்கியன்றான். பொறுமையாய் காத்திருந்து. அப்போ இந்த பொறுமைக்கு என்ன அர்த்தம், தாழ்மை. வாசிப்போம். எபேசியர் 4:2, கொலோசையர் 3:12 2 வசனத்தை வாசிப்போம். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய். பார்த்தீங்களா, தாழ்மைன்ற வார்த்தை வருதா, தாழ்மையும் பொறுமையும். தாழ்மையும் பொறுமையும். உங்களை சுற்றி இருக்கவங்களாம் செட்டில் ஆகிட்டாங்க, ஆகட்டும், நல்லது தானே, சந்தோஷப்படுங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லாம் லட்சாதிபதி ஆகுங்க, அப்போ தான் நான் கோடீஸ்வரன் ஆக முடியுன்ற மாதிரி. எனக்கு கீழே இருக்கிற எல்லாமே பாஸ்டர் ஆகட்டும், அப்போ தான் நான் பிஷப் ஆக முடியும். அதாவது வாழ்க்கையில் நான் மற்றவர்களை கவனிக்காமல் எல்லாருடைய ஆசீர்வாதத்துலையும் சந்தோஷப்பட்டுட்டு நான் என் பாதையில் போகும்போது எத்தனை வருஷம் வேணாலும் நான் பொறுமையாக இருப்பேன். நமக்கு இப்போ பொறுமையாக இருக்கிற பிரச்சனை இல்லை,
மற்றவன் பார்க்குறான்றதான் பிரச்சனை. நமக்கு கல்யாணம் ஆகலைன்றது நிறைய பேருக்கு பிரச்சனையே இல்லை. என்ன சார் இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு கேட்குறான் பாருங்க, அதுதான் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. இதுக்குன்னே கல்யாண வீடுகளுக்கு போகாமல் ஒரு காலத்தில் இருந்தோம். ஏன்னா இவிய தொந்தரவு தாங்காமல். அடுத்து உங்களுக்கு தானா இப்படி ஒரு குரூப், இதுக்குன்னே எல்லா கல்யாண வீட்லேயும் பட்டு சிலையை கட்டிட்டு ஒரு குரூப் உள்ளுறேன். அடுத்து தம்பி உங்களுக்கு தானா, அடுத்து உங்களுக்கு தானா. இவரெல்லாம் சேர்ந்து நம்மளை வந்து அவசரப்படுத்தி அந்த பொறுமையிலேருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய வந்து சோதனைக்குள்ளாக்குகிறவர்கள்லாம். நாமும் மனத்தாழ்மையுடையவர்களாக இருக்கும்போது, ஆமேன், மனத்தாழ்மையுடையவர்களாக இருக்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறாரு? தான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறார். அந்த பைபிள் சொல்லுது தாழ்மையாக இருப்பது. அப்போ யோபு பொறுமையாக இருந்தானா தாழ்மையாக இருந்திருக்கிறான்னு அர்த்தம். ஆபிரகாம் பொறுமையாக இருந்தானா தாழ்மையாக இருந்திருக்கான்னு அர்த்தம். தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். நான் மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நான் விரும்புகிறவன், பேசுகிறவன், எதிர்பார்க்கிறவன். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு மேலே என்னால் சஸ்டெயின் பண்ண முடியும் என்பதிலே என் மனதை பழக்குவித்தவன். இந்த இடத்துல நீங்கள் இருக்கும்போது உங்களை வந்து தேவன் வந்து சிறப்பானவங்கள ஆசீர்வாதம். அந்த என்னுடைய வியாதி சுகமாவதுக்கு வந்து அது உடனடியாக நடக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்ப்பது தவறே கிடையாது. என்னுடைய அத்தியாவசிய தேவைகள் உடனடியாக சந்திக்கப்படும் என்பதில் தவறே கிடையாது. ஆனால் ஒரு மேன்மையான காரியத்தை கர்த்தரிடத்தில் பேசியிருக்கும் போது நடக்கும் வரை நான் பொறுமையாய் காத்திருப்பேன். முடிவு பரியந்தம் என் ஜாக்கிரதையை காண்பிப்பேன். உங்களை மகிமைப்படுத்துகிறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், நீங்கள் பொறுமையாய் காத்திருக்கும் போது தேவன் அதை செய்வார். பொதுவாக பிரசங்கிகள் அவ்வளவு சீக்கிரத்தில் உயர்த்தப்படுவதில்லை. ஒர்ஷிப் லீடர்ஸ் மாதிரி. ஒரு ஒர்ஷிப் லீடரில் ஒரு பாட்டு அப்படின்னு ஹிட் ஆச்சுன்னா போதும், தமிழ்நாடே வந்து அந்த ஆளோட முகம் தெரிஞ்சிடும். ஆனால் ஒரு ப்ரீச்சர் அவ்வளோ சீக்கிரத்தில் குளோரிஃபிகேஷனுக்கு வர முடியாது. அவனை லேயர் லேயராக தான் போடுவார் தேவன். லேயர் லேயராக தான் வரணும். ஒரு மனுஷன் பிரசங்கியாக மட்டுமே இருந்து அவன் வந்து குளோரிஃபை ஆகிறான் அப்படின்னா அவனை வலுவான அஸ்திபாரத்தை போட்டிருக்காருன்னு அர்த்தம். ஒர்ஷிப் லீடர்ஸ்கிட்ட வந்து அந்த மாதிரி கரையமே இல்லையானா அவங்க கரையை நிறையா பண்ணியிருப்பாங்க வாழ்க்கையில், அதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் க்ளோரிஃபிகேஷன்றது வந்து அப்படின்னு பிக்கப் ஆகும். அந்த க்ளோரிஃபிகேஷன் அந்த பார்ட் வந்து அப்படின்னு பிக்கப் ஆகிரும். ஆனால் ஒரு ப்ரீச்சர்ட்ட அது ஆகாது. அந்த ப்ரீச்சரை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் தேவன் க்ளோரிஃபை பண்ணுவார். ஆனால் ஒரு எம்பரராக கொண்டு வந்து ஒரு கிங்காக கொண்டு வந்து அவனை நிப்பாட்டுவார். அசைக்க முடியாத ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுவார். எங்கேயாச்சும் இப்போ ஒரு பாட்டு ஹிட் ஆச்சு சார் நான் ஹிட் ஆகிட்டேன்ற மாதிரி, ஒரு மெசேஜ் ஹிட் ஆகிடுச்சு சார் நான் ஹிட் ஆகிட்டேன்னு சொல்ல முடியுமா? பொறுமையாய் காத்திருக்க வேண்டும். அந்த ரூட்டு நல்லா இருக்குன்றக்காண்டி டக்குன்னு அதை சூஸ் பண்ணவும் கூடாது. நோ, எனக்கு அழைக்கப்பட்ட அழைப்பிலே நான் பொறுமையாய் ஓடிக்கொண்டிருப்பேன். இன்னும் 20 வருஷம் ஆனாலும் பிரச்சனை இல்லை. கர்த்தர் 20 வருஷம் கழிச்சு ஒன்று செஞ்சால் கூட பரவாயில்ல. அந்த க்ளோரிஃபிகேஷன் அழகாக போகும்போது வலுவான அஸ்திபாரத்தில் அது போகிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை அது என்ன உண்டாக்குகிறது? பொறுமையை உண்டாக்குகிறது என்பதை அறிந்து, பொறுமை, விசுவாசம், ஆசீர்வாதம். நீங்கள் இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்போது அதை ராஜா மாதிரி அனுபவிப்பீங்க. அந்த சிங்காசனத்தில் உட்காரும்போது கிங்கு மாதிரி உட்காருவீங்க. ஏன்னா அந்த பொறுமைன்ற ரூட்டில் வரீங்களே, அது உங்களை ராஜாவாக்கிருக்கும். ஆனால் பொறுமைன்ற ரூட்டில் வராமல் ஒரு ஆசீர்வாதத்துக்கு போகும்போது அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிப்பதற்கு கூட ஒரு தைரியம் இல்லாத ஒரு காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஆனால் திறமையில், ஸ்கில்லில் வராங்க பார்த்தீங்களா? நீங்கள் நல்லா பாருங்கள், திறமையில் மேலே வந்தவன் அவன் கிங்கு மாதிரி தான் உட்காந்துருப்பான். டெக்னீஷியனை நம்பி வந்தவன் கிங்கு மாதிரி உட்கார முடியாது. நான் உங்களை என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு உங்களை உயர்ந்த இடத்துக்கு கர்த்தர் கொண்டு செல்லும்போது நீங்கள் ஒரு ராஜாவை போல் அமர்ந்திருக்க வேண்டும் என்றால் எடுக்க வேண்டிய ரூட்டு பொறுமை என்கிற ரூட்டு தான். அப்போ தான் நீங்கள் எவ்வளோ பெரிய நபரை பார்க்கும்போது கூட நீங்கள் வந்து ஒரு கிங் மாதிரி அங்கே உட்காந்துருப்பீங்க. ஏன்னா ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாக உங்களை ஏற்படுத்தியிருக்கும். இந்த இடத்துல நான் அமர்வதற்கு தேவனுடைய கிருபையினால் நான் தகுதி பெற்றவனாய் அவர் என்னை மாற்றி இருக்கிறார் என்கிற எண்ணம் உங்களுக்கு உண்டாயிருக்கும். எத்தனை பேர் அப்படி அமரணும்னு விரும்புகிறீங்க? ஆமேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து இந்த சினிமாவில் வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த அவார்டு ஃபங்க்ஷன்லாம் பார்க்கும்போது வந்து நல்லா ஷைன் பண்ணுறவனா இருப்பாங்க. ஆனால் வந்து ஒரு இன்ஃபீரியர் ஃபீலோடு உட்காந்துருப்பாங்க. அதுக்கு பேர் தாழ்மை கிடையாது. தாழ்மை வேறு, இன்ஃபீரியாரிட்டி வேறு. நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். கான்ஃபிடென்ட் வேறு, பெருமை வேறு. ரெண்டையும் குழப்பிடவே கூடாது. பெருமை வேறு, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது வேறு, ஃபெய்த்தில் இருக்கிறது வேறு. இந்த தாழ்மை வேறு, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வேறு.
அதனால தான் வந்து க்ளோரிஃபை ஆனாலுமே வந்து நிறைய லீடர்ஸு ஒர்ஷிப் லீடர்ஸ்லாம் அவங்க லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த வழியில் வந்தனால தான் அவங்களால வந்து சில நேரங்களில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக கான்ஃபிடெண்ட்டாக நிற்க முடியும். இது உங்களுக்குள்ளே இந்த பொறுமைன்றது வெளியில் ஆசீர்வாதத்துக்கு மட்டும் இல்லை, உங்களுக்குள்ளே நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்தும். பொறுமையினாலே உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆமென் சொல்லுவோம்.